நான் உங்கள் பொன்னகர் தணிகை. இன்று நாம் காணவிருக்கும் காணொளி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. இதுவரையில் நீங்கள் கிரீன் அண்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே இருக்கின்ற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அதன் அருகே வருகின்ற ஆல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளவும். ஏனென்றால் நாங்கள் புத்தம் புதிதாக பதிவேற்றம் செய்யப்படும் காணொளிகள் உங்களுக்கு என்று குறும் செய்தியாக வந்துவிடும். ஒகேனக்கல் என்றவுடன் நமது நினைவிற்கு வருவது அங்கே குதித்து ஓடுகின்ற ஆறுகளும், அங்கே சமைக்கப்படுகின்ற சுவையான மீன் குழம்பும், அந்த ஆற்றில் பயணம் செய்யும் படகு சவாரியும் தான். இதற்கு மட்டும் தானா இந்த ஒகேனக்கல்? அப்படி என்று பார்த்தோமானால் இல்லை. இந்த ஒகேனக்கலுக்கென்று ஒரு வரலாறு இருக்கின்றது. தமிழகத்தில் தர்மபுரியில் இருந்து சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவிலும், பெண்ணாகரத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளதுதான் இந்த ஒகேனக்கல். ஒகேனக்கல் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1500 அடி உயரத்தில் உள்ளது. ஒகேனக்கல் புகையும் நீர்த்திவளைகளும் அதன் வெளியை கவர்ந்திருப்பதால் உருவான பெயர். தலைநீர் என்பது இந்த நீர்வீழ்ச்சியை குறிக்கும் சங்ககால வழக்கு. இதனை சூழ்ந்திருந்த நாடு தலைநீர் நாடு எனப்பட்டது. தகடூர் என்னும் தர்மபுரியை தலைநகராக கொண்டு ஆண்ட அதியமான், நெடுமான், அஞ்சி இதன் சங்ககால அரசர்கள் ஆவார்கள். ஒகேனக்கலின் பழைய பெயர் உகுநீர்க்கல் என்பதாகும். 1940ஆம் ஆண்டு வாக்கில் கூட தாழ்த்தப்பட்ட மக்களால் நடத்தப்பட்ட சேமன் சண்டை என்னும் தெருக்கூத்தில் கட்டியங்காரனாகிய கோமாளி நான் கங்கையாட போறேன், அட நான் குமரியாட போறேன் என பாடும் சாமியாரை பார்த்து, ஏன் பக்கத்தில் இருக்கும் உகுநீர்க்கல்லுக்கு போகக்கூடாதா என நகையாடுவான் என்பார்கள். 1969ஆம் ஆண்டு சென்னை தம்புசெட்டி தெருவில் இருந்து புது இலக்கிய பதிப்பகம் ஒன்றை வெளியிட்டனர். குளிர்காவிரி என்னும் இந்த கவிதை நூல் இவ்வருவியை 100 பாடல்களில் வர்ணிக்கின்றது. இதன் 9ஆம் பதிப்பு உகுநீர்க்கல் உயிர்காவிரி என தரப்பட்டுள்ளது. உகுநீர்க்கல் என்பதே பிறகு ஒகேனக்கல் என திரிந்துவிட்டது. திப்பு சுல்தான் காலம் வரை வரி வாங்கும் அதிகாரிகள் கன்னடம் பேசுபவர்களாக இருந்த காரணத்தால் தருமபுரி மாவட்டத்து ஊர் பெயர்கள், மலை பெயர்கள், ஆறுகளின் பெயர்கள் ஆகியவற்றை கன்னட பெயர்களாகவே வருவாய்த்துறை பதிவேட்டில் பதிவு செய்தனர். அதை அப்படியே ஆங்கிலேயர் காலத்திலும் பின்பற்றினர். இந்த நடைமுறையானது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஒகேனக்கலுக்கு தமிழகத்தை தாண்டி கர்நாடகா, ஆந்திரம், கேரள மாநிலங்களில் இருந்து படையெடுத்து வருகின்றனர். வெளிநாட்டினரும் வந்து செல்லும் ஒகேனக்கலில் அப்படி என்னதான் இருக்கின்றது என்று கேட்கின்றவர்களுக்கு அங்கு சென்றால் அருவியில் இருந்து விழும் சாரல் அவர்களுக்கு பதில் சொல்லும். அகன்று பறந்து விரிந்து வரும் காவிரி ஆறு ஒகேனக்கலில் வந்துதான் பிரிந்து அருவிகளாக ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பெரிய அருவி, சிறிய அருவி, 5 அருவி என விழுந்து எழுகிறது காவிரி. அருவியின் அழகை கண்டு ரசிக்க ஆற்றின் குறுக்கே தொங்கு பாலமும் அமைக்கப்பட்டுள்ளது. அருவிகளில் பார்க்க மட்டுமில்லை, குளிக்கவும் அனுமதிப்பதுண்டு. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அனுமதிக்கப்படுவதுடன் அருவியில் குளிக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெண்களுக்கு உடை மாற்றுவதற்கு அறை ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கலின் சிறப்பம்சமே படகு சவாரியும் மீன் குழம்பும் தான். அது மட்டுமல்லாமல் இங்கே சுற்றி பார்க்க பல இடங்கள் உள்ளன. வண்ண மீன் அருங்காட்சியகம், முதலை பண்ணை, சிறுவர்கள் பூங்கா என பல இடங்கள் இங்கே இருக்கின்றன. உங்கள் விடுமுறை நாட்களை மகிழ்ச்சியாக்க வாருங்கள் தர்மபுரியில் உள்ள ஒகேனக்கலுக்கு. இந்த காணொளியுடன் என்னுடன் சேர்ந்து பயணம் செய்யுங்கள். இந்த அழகான காவிரியை முழுவதுமாக ரசிக்கலாம்.
அனைத்து காணொளிகளும் ஒரே வலைதளத்தில் கிரீன் அண்ட் ஸ்டுடியோ. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.